நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான் பாருங்க, திருநெல்வேலியில். அவன் இதை தவக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருநெல்வேலியில் சொல்லுவாங்க. 40 நாள் அந்த சாம்பல் புதன்லேருந்து 40 நாள் அவன் என்ன பண்ணுவான்னா, ஷேவ் பண்ண மாட்டான், தாடியெல்லாம் வளர்த்திக்குவான். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, நல்ல கடின உழைப்பாளி ஆகும். அவன் கல்லூரியில் படிக்கும்போதே காலையில் வீடுகளில் போய் பேப்பர் போடுவான், பால் போடுவான், அப்புறம் ஆட்டோ ஓட்டுவான். அவ்வளோ கடினமான உழைக்கிறவனாக இருந்தான். பிறகு இந்த 40 நாள் தாடியெல்லாம் வச்சுக்குவான், நான்வெஜ் சாப்பிட மாட்டான், மீன் சாப்பிட மாட்டான். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஈஸ்டர் அன்னைக்கு குடிச்சே தீத்துருவான். பயங்கரமாக தண்ணி அடிப்பான், குடிச்சே தீத்துருவான். சிலர் இந்த சிலுவை தியான கூட்டம் அப்படின்னாலேயோ என்னமோ தெரியல, ரொம்ப சோகமாகவே இருப்பார்கள். நாங்கள் இந்த தவக்காலத்தில் இந்த தவக்காலம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில். அதிகமாக அந்த திருநெல்வேலிக்கு நாங்கள் கூட்டத்துக்கு போவோம். நாளைக்கு அங்கே தான் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 40 நாட்கள் அங்கே சர்ச்சில் கூட்டம் நடக்கும். தவக்காலம்னு சொல்லி கூட்டம் நடக்கும். மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க. நாங்கள் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போனால் இந்த ட்ரம்மே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? 40 நாள் அது ரொம்ப சோகமா. என்னன்னா, இந்த சாம்பல் புதனுக்கு அன்னைக்கு இயேசு கீழே இறங்கி வருவார்னோ, அப்புறம் 40 நாள் இந்த பூமியில் உபவாசம் இருப்பார்னோ, அப்புறம் துக்க வெள்ளிக்கு அன்னைக்கு பிடிச்சி அவரை சிலுவையில் அடிப்பார்னோ, அப்புறம் ஈஸ்டருக்கு அன்னைக்கு எழும்பி திரும்ப பரலோகத்துக்கு போயிடுவார்னாக்கும் அநேகர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரொம்ப உஷாரா தான் இருக்கிறோம். ஆமா, நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம அப்படி அதனால எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, அவர் நமக்காக இந்த உலகத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர் தெழுந்த 40 நாட்கள் இந்த பூமியில சுற்றி நடந்து உயிர் தெழுந்த 40வது நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போன 10வது நாளிலே பரிசுத்த ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற அப்பாவை கொண்டாடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆர்ப்பரிப்போட நல்ல கையை தட்டி அவர் சிலுவையிலே சம்பாதித்தது நமக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு மீட்பை அவர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். சிலுவை தியான கூட்டம் என்றால் சிலுவையிலே அவர் நமக்கு சம்பாதித்து தந்த ரட்சிப்பு. அதை நினைவில் கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதல்ல இந்த சிலுவை தியான கூட்டத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 3-4 பாடங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எனக்கு பதிலாக கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க. கேட்டுற போது என்னன்னு அங்க பின்னால இந்த பக்கத்துல உள்ளவங்க மட்டும் ஒன்னு சத்தமா சொல்லி பாருங்க பார்க்கலாம். இந்த பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வலது கையை வெறுத்து சொல்லுங்க, எனக்கு பதிலாக இயேசு. போ இன்னும் கொஞ்சம் சத்தம் வரும், வந்துடும். அது ஆண்டவர் செஞ்சிருவாரு பாருங்க. முதல்ல இந்த சிலுவை தியான கூட்டத்தில் நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். நான் சுமக்க வேண்டிய பாரத்தை இயேசு எனக்காக சுமந்தார். அதை எண்ணி கர்த்தரை ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகையினால தான் சங்கீதக்காரன் இந்த வெளிப்பாடை உடையவரதாக தான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்து என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் நமக்கு செஞ்ச பெரிய நன்மை என்னன்னு சொல்றீங்க? என்னன்னு சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு செஞ்ச பெரிய நன்மை. இந்த சிலுவை தியான கூட்டத்தில் முதலாவது நாளிலே தலை வேதனையோடு கூட வந்தேன். 2வது நாளிலே என் தலை வேதனையை மாற்றினார். அதுவா பெரிய நன்மை? இனி அப்புறம் நாளைக்கு என்ன கால் வேதனை வராமல போகும்?
ஏன்னா நமக்கு இதல்ல, இதல்ல நம்ம ஆண்டவர் செய்த நன்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய நன்மை என்னவென்றால், எனக்கு பதிலாக அவர், ஹல்லேலூயா, நான் மரிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நமக்காக மரித்தார். கையை தட்டிய போகிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அது அவர் எனக்கு செய்த பெரிய நன்மை, மிகப்பெரிய நன்மை. அதை சிலுவை தியான கூட்டத்தில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் என்ன கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்போ பிலாத்துவுக்கு முன்னால வந்து நிற்கிறார். எல்லாரும் என்ன கவனிங்க. பிலாத்துவுக்கு முன்னால வந்து நிற்கிறதான நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு யாரை விடுதலையாக்க வேண்டும்? ஒரு பக்கத்தில் இயேசு, இன்னொரு பக்கத்தில் யாரு? பரபாஸ். பரபாஸ் பார்த்துருக்கீங்களா? யாருமே பரபாசை பார்த்தது இல்லையா? பரபாசை, சரியான பரபாசை பார்க்கணுன்னா வீட்டில் போய் கண்ணாடியில் பார்க்கணும். ஒரு ஆள் தெரிவார், அந்த ஆள் தான் பரபாஸ். அந்த ஆள் தான் நம்ம அங்கே பரபாசன்னு போட்டிருக்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு வாசிக்கணும். அவன் யார் தெரியுமா? கலகத்தை உண்டாக்குகிறவன், கொலைகாரன், அவன் பயங்கரமான பாவி. இந்த எல்லாரும் என்னையே கவனிச்சுக்கிடுங்க. ஒரு பக்கத்தில் பரபாச முன்னால் விட்டுருக்கிறார் பிலாத்து, இன்னொரு பக்கத்தில் இயேசுவை முன்னால் விட்டுருக்கிறார். இவர் ரெண்டு பேரில் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஜனமெல்லாம் சொல்லுது, எங்களுக்கு பரபாசு போதும். எந்த பரபாஸ்? கொலைகார பரபாசு போதும். இவரை விடுதலையாக்கும், இவரை விடுதலையாக்கும். இன்னொரு பக்கத்தில் இவன் பாவி, இன்னொரு பக்கத்தில் பாவத்தை மன்னிக்கிற இயேசு நின்று கொண்டிருக்கிறார். வியாதிகளை நீக்குகிற இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அற்புதங்களை செய்கிற இரட்சகர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனமோ, எங்களுக்கு இயேசு வேண்டாம், இவரை சிலுவையில் அறையும், எங்களுக்கு அந்த நல்ல பரபாசை விட்டு தந்து விடுங்கள், தந்து விடுங்கள், தந்து விடுங்கள். உடனடியாக அந்த நாளிலே பரபாஸ் விடுதலை அடைகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். இப்ப சொல்லுங்க, அந்த பரபாஸ் 4 நாள் கழிச்சு கேட்கிறான், மிஸ்டர் பரபாஸ் இங்கே வாருங்கள், தூக்கு தண்டனை கைதியா உள்ள கிடந்தீங்க, எப்படியாக வெளியே வந்துட்டீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவார், நான் கொலைகாரனாக்கும், நான் பாவியாக்கும், நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக ஒரு அப்பாவி வந்து, பாவம் அறியாதவர் வந்து மரித்தார், ஆகையினால நான் விடுதலையாக்கப்பட்டேன். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் ஏன் தெரியுமா ஆண்டவரை ஆராதிக்க முடியல? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதெல்லாம் பல நேரத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டோம். காசு தந்தா நான் நல்லா ஆராதிப்பேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தா நல்லா ஆராதிப்பேன், ஆண்டவர் எனக்கு பலன் தந்தா நல்லா ஆராதிப்பேன். இதையே நன்மை என்று கண்டு பழகிவிட்டோம். நம்ம மேல பரபாசின் மேல இருந்த ஒரு தண்டனை தீர்ப்பு இருக்கிறது இல்லையா, அந்த தண்டனை தீர்ப்பு கை மாறுகிறது. அது தான் இரட்சகருடைய சிலுவை மரணம். நம்ம பாவியாக பிறந்ததான நேரத்தில் நம்ம மேல இருந்த ஒரு தண்டனை தீர்ப்பு இருந்தது பார்த்தீங்களா? அந்த தண்டனை தீர்ப்பை எடுத்து போட்ட ஒரு இடம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. அதை இந்த மாலை வேளையில எனக்கு உணர முடிகிறதுன்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊர்ல தலை இதாக பார்த்துக்கோங்க, தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயான்னு ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட் கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் மேல இருந்ததான தண்டனை தீர்ப்பு இயேசு நீக்கி விட்டார், இயேசு நீக்கி விட்டார். அதை எண்ணியே நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், அதை என் காலம் முழுவதும் எண்ணி துதிப்பேன். என் வாழ்நாள் முடிகிறது வரை, என் நாட்கள் முடிகிறது வரை, என் ஜீவன் பிரிகிறது வரை, என் சுவாசம் ஒளிகிறது வரை இந்த அன்பை சொல்லி நான் என் ராஜாவை ஆராதிப்பேன், இந்த அன்பை சொல்லி ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை தியானத்தில் முதல்ல நான் படிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு பதிலாக கிறிஸ்து. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு பதிலாக கிறிஸ்து, எனக்கு பதிலாக கிறிஸ்து. நமக்கு இன்னைக்கு அந்த வெளிப்பாடு நமக்கு தெரியாவிட்டால் ஒரு நாள் நமக்கு கரெக்டா தெரியும். என்னைக்கு தெரியுமா தெரியும்?
என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை சேர்ப்பதற்கு பறந்து வருவார். அவர் வருகிறதான நேரத்தில் அந்த பரலோக மகிமையை பார்க்கும்போது நமக்கு தெரியும். என்ன தெரியுமா? தெரியும், இவ்வளவு பெரிய மகிமைக்கு காரணம் நான் அல்ல, என்னை ரட்சித்த இயேசுவே. ஆகையினால தான் பரலோகத்திலே பாடப்படுகிற பாட்டுடைய வரி இப்படியாக்கும், ரட்சிப்பின் மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. ரட்சகர் ஒருவரே, இயேசு ஒருவரே. ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து அன்னைக்கு நம்ம பாடுவோம், ரட்சிப்பின் மகிமை உமக்கே. ஏனென்றால் நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. இவ்வளவு பெரிய மீட்பை எனக்கு கொடுத்தது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கமே. அதை எண்ணி பாடுறவங்க என் கூட 2 கையை தட்டி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன். பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்த அன்பை, இந்த நன்றியை எனக்கு உணர முடிகிறதுன்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு பதிலாக கிறிஸ்து செய்த தியாகத்தை இந்த ராத்திரி வேளையில் எனக்கு உணர முடிகிறது. அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த எனக்கு உள்ளம் திறக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறவர்கள், நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, உங்க வலது கரத்தை உயர்த்தி சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல. அதை உணர்கிறவர்களுக்கு நாங்கள் வாயை திறங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் சத்தமானு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் அதிகமான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுடைய முழு இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவார்கள். அவர்கள் தங்கள் முழு ஆத்துமாவை அவருக்கு நேராக திருப்புவார்கள். முழு பலத்தை அவருக்கு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். முழு மனதை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அங்கே இருந்து வெளிப்படுகிற ஒரு ஆராதனை உண்டு பார்த்தீங்களா? அந்த ஆராதனையில தான் எனக்கு பரலோக மகிழும். அந்த ஆராதனையில பரலோக மகிழும். அந்த ஆராதனை என் கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுதான் உண்மையான ஆராதனை. அது யாரு சொல்லி வருகிற ஆராதனை அல்ல. எனக்கு பதிலாக ஒருவர், நான் இருக்க வேண்டிய இடத்துல ஒருவர், என் மேல இருக்கிற தண்டனையை சுமந்த ஒருவர், அவர் ரட்சகர் இயேசு. அதை உணர முடியலன்னா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஓ ராமனா சாந்தரே ரிமானா கதியாந்தரே ஓ ரபா ஷதரபாரியா கரதே ரிமகதனே. இப்ப என் கூட சேர்ந்த அதே பாடல கைகளை தட்டி முழு உள்ளத்தோடு, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. பாடுங்க.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட. பாடுங்க. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் வேண்டுமே. நல்ல கையை தட்டி அப்பா, என் மேல் இந்த தண்டனையை தீர் எடுத்து போட்டவரே, எனக்கு பதிலாக சிலுவை சுமந்தவரே, கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி அப்பா, கோடி 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது, என் மேல இருந்த சாபத்தின் தண்டனை அவர் மேல். கலாத்தியர் 3:13 இருக்கிறது. எல்லா வசனத்தை எடுத்து சொன்னா நேரம் வாசிக்க மாட்டாங்க, என்ன பார்த்தா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். நம்ம இந்த உலகத்தில் வரும்போதே சாபம் என்கிற சுமையோடு கூட தான் வந்தோம். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால் வந்த சாபம், பிரமாணத்தினால் வந்த சாபம், சாபத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய சாபத்தை மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மரக்குருசிலே இயேசு தொங்குவதற்கு காரணம், என் மேல இருக்கிற சாபத்தின் தண்டனை அவர் மேல சுமத்தப்பட்டு விட்டது. நீங்க இதுவரைக்கும் நீங்கள் அதை அறியாமல் இருப்பீர்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையில நீங்கள் அதை நம்புங்கள். உங்க மேல இருக்கிற சாபத்தின் வல்லமைய என் கர்த்தர் புரட்டி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை தீர்க்கிற ஒருவர் உண்டானால் நம்முடைய இரட்சகராக இயேசு ராஜா ஒருவரே, இயேசு ராஜா ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கையை தட்டி ஆமென், நல்ல ஆர்ப்பரிப்போட வாய்களை திறந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில சாபம். வீட்டுக்குள்ள போனா சாபம். சில வீட்டுக்குள்ள போனாலே தெரியும், சாபம் என்கிற இருளால கட்டப்பட்டு. சாபம் எங்க தெரியுமா கிடக்கும்? ஒரு வீட்டுல அது வாசப்படியில கிடக்கும். சாபத்தின் தண்டனைகள் வழியே இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம். ஒண்ணும் வேண்டாம், இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புகிறேன் என் வீட்டின் மேல இருந்த, என் மேல இருந்த, என் தலைமுறைகள் மேல இருக்கிற சாபத்தின் தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஆணி அடிக்கப்பட்டு ஆயிற்று. இனி சாபத்தின் தண்டனை என் மேல இருக்க போவது இல்லை என்கிறத விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டுனா போதும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அந்த இயேசு என்கிற நாமத்தை இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து இயேசுவே, இன்னும் சத்தமா வாய்களை திறந்து அந்த நாமத்தை இயேசுவே. என் மேல இருக்கிற சாபத்தின் தண்டனை இந்த ராத்திரி வேளையில புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக. ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த மாலை வேளையில? நேற்றை போல இன்னைக்கு ஒரு கூட்டம், இன்னைக்கு போல இனி நாளையும் ஒரு கூட்டம், அப்படியே 40 நாளும் ஒரு கூட்டம். இந்த கடமை தீர்க்கிற கூட்டத்தில் எங்களுக்கு விருப்பம் ஒன்றும் கிடையாது. கடமைக்காக நாங்களும் போனோம் இல்லை. எங்களுக்கு ஜனம் விடுதலை ஆவதாக, எங்களுக்கு ஜனம் இயேசுவை காணட்டும், கிறிஸ்துவின் அன்பை பார்க்கட்டும், அவர் நமக்காக சிலுவையில் செய்த பெரிய தியாகத்தை பார்க்கட்டும். சிலுவை நமக்கு கொடுக்கிற 2வது மிகப்பெரிய காரியம் என்னன்னா, முதல்ல எனக்கு பதிலாக அவர், 2வது என் மேல இருக்கிற தண்டனை அவர் மேல, சாபத்தின் தண்டனை அவர் மேல. வேற யாராலையும் சாபத்தை தீர்க்கவே முடியாதுங்க. எந்த தெய்வத்தாலையும் சாபத்தை தீர்க்கவே முடியாது. சாபத்தை மாற்றுகிற இரட்சகர் இயேசு ஒருவரே. ஐயா, இன்னைக்கு மாலை வேளையில சாபத்தின் தண்டனையோட நீங்க வந்திருக்கலாம். நம்புங்க, என் மேல இருக்கிற சாபம் என்கிற நுகத்தை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுவாராக. சாபம் புரட்டப்படுவதாக. நானா பாவத்தின் மேல துணிகரமாய் பாவம் செய்து, நானா பாவத்தை செய்து என் மேல நானா வாங்கி வச்ச சில சாபமாக இருக்கலாம். என் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால என் வீட்டு வாசப்படியில கிடக்கிற சாபங்களாக இருக்கலாம். அல்லது நானே துணிகரமாக செய்த சாபத்தின் பாவத்தினால என் தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்த சாபங்களாக இருக்கலாம். எதுவானாலும் புரட்டுவதற்கு என் கர்த்தர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். எதையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். சாபம் என்கிற தடையை உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த ராத்திரி வேளையில சாபத்தின் பேர்ல நிற்கிற ஆவிகள் சில குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. சாபத்தின் பேர்ல இருக்கிற இருள்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. சாபத்தின் பேர்ல இருக்கிற அந்தகாரங்கள் இந்த மாலை வேளையில புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக. சாபங்களை மாற்ற வல்லமை உடையவர். சாபத்தின் தண்டனை உடைக்கப்படுவதாக. எல்லாரும் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அப்பா பார்த்து பேசுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்க மேல இருக்கிற, எங்க குடும்பத்தின் மேல இருக்கிற, எங்க பிள்ளைகள் மேல இருக்கிற, எங்க வீட்டின் மேல இருக்கிற, நீங்க யாரும் அவங்களை இவங்களை பார்க்க வேண்டாம். இது உங்களுடைய விடுதலை நேரம். எல்லாரும் வலது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்க வீட்டின் மேல இருக்கிற, எங்க மேல இருக்கிற, என் பிள்ளையின் மேல இருக்கிற சாபங்கள் நீர் சிலுவையிலே சுமந்தீரன நான் நம்புகிறேன். அப்பா, என் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, பாவத்தின் தோஷத்தை எடுக்கிறவர் மட்டுமல்ல, சாபத்தையும் புரட்டி போடுகிறவர், சாபத்தையும் புரட்டி போடுகிறவர். சாபத்தினால வந்த தரித்திரங்கள், சாபத்தினால வந்த நோய்கள், சாபத்தினால வந்த பலவீனங்கள், சாபத்தினால வந்த இழப்புகள், சாபத்தினால போராடுகிற ஆவிகள், சாபத்தினால வந்ததான நிந்தனைகள், சாபத்தினால ஏற்பட்டதான துஷ்டனுடைய கிரியைகள் இந்த ராத்திரி வேளையில எங்க குடும்பத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக, புரட்டப்படுவதாக. நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல. துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. நான் பார்க்கிறேன், ஆவியில உணர்கிறேன். சிலருடைய மேல இருக்கிற கட்டுகளை ஆவியானவர் உடைக்கிறார். அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியின் வல்லமைகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. சாபத்து நுகங்கள் சிலரை நிழல் போல பின்தொடர்ந்த சில இருளின் வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. இயேசுவே, இயேசுவே,
பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். யாவே ஹாலே ஹல்லேலூயா யாவே ஹாலே ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? சிலுவை தியானத்தில் முதல்ல எனக்கு பதிலாக இயேசு, இரண்டாவதாக என் மேல இருக்கிற தண்டனை அவர் மேல. உணர முடிகிறதா? உணர முடிகிறவங்க கரத்தை அசைச்சு அப்பாவுக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் 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 ஆமேன். மூன்றாவதாக என் மேல இருந்த அன்பின் அடையாளம் சிலுவையில். சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து வந்து தான் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஏன் தெரியுமா? பேதுருக்கு இப்ப திரும்பி கேட்க முடியாது, நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீரான்னு கேட்க முடியாது. 3 வாட்டி கேட்டார் இல்லையா? இவர்கள் எல்லாரிலும். ஏப்பா இவர் ஒரு வாட்டி கூட திரும்ப நீர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீரான்னு கேட்க முடியல பேதுருக்கு. ஏன் தெரியுமா? கேட்க முடியாது. நீ பார்க்கிற இவர்கள் எல்லாரையும் விட நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. இந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டின இடம் சிலுவை. ஒரு நீதிமானுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிப்பதற்கு முன் வரலாம், மறுதலித்தவன் என்று கண்டும் காட்டிக் கொடுக்கிறவர்கள் என்று அறிந்தும் நம்ம மேல வைத்த அன்பினுடைய உச்சகட்டம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். மனுக்குலத்தின் மேல அவர் வைத்திருக்கிற பாசத்துடைய உச்சகட்டம் சிலுவை மரணம். நம்ம ஆண்டவரை ஆராதிங்கள் 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 என்று சொல்லுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சா நான் ஆண்டவர் ஆராதிப்பேன், தேவையில்லை. கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவர் ஆராதிப்பேன், அப்படி ஒன்றும் தேவையில்லை. உண்மையாக சிலுவையை கண்டவர்கள் இந்த ஒரு ஆயுசு முழுவதும் அப்பனை ஆராதித்துக் கொண்டே தான் இருப்பார்கள்.
அந்த ஆராதனை எப்படி தெரியுமா வரும்? அவரிடத்தில் அன்பிலிருந்து வரும். அந்த ஆராதனை எப்படி தெரியுமா வரும்? உள்ளத்திலிருந்து வரும், பாசத்திலிருந்து வரும். அந்த அன்பை வெளிக்காட்டின இடம் சிலுவை. சிலுவை. அவர் நம்ம மேல கூர்ந்த அன்புக்கு நம்ம திரும்ப அவருக்கு என்ன செய்யணும்னா, நாம அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பெரிய கற்பனை புதிய ஏற்பாட்டில், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஏன்? அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால. அவர் நாம் அன்பு கூறுவதற்கு தகுதியான ஒருவர் உண்டானால் அவர் இயேசு மட்டும்தான். வாலிப பிள்ளைகளே, நாம் வாலிபத்தில் அன்பு கூறுவதற்கு தகுதியான ஒருவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு மட்டும்தான். முதிர் வயது உள்ளவர்களே, நாம் இந்த முதிர் வயதிலையும் நேசிப்பதற்கு தகுதியான ஒருவர் உண்டானால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு மட்டும்தான். மற்ற எல்லா அன்பு மாயை. மற்ற எல்லா அன்பும் காசு இல்லைன்னா வரமாட்டாங்க. கொஞ்சம் பலவீனப்பட்டா நம்மளை தள்ளிடுவாங்க. ஆனால் தள்ளாத அன்பு இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு இயேசுவின் அன்பு, மறவாத அன்பு இயேசுவின் அன்பு. ஒரு தேவ பிள்ளை மட்டும் என்ன நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிலுவையிலே மரத்தில் ஏறி தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய் அடிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிற இயேசு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவரை போல நம்ம நேசிக்க யாராலையுமே முடியாது. அவ்வளவா இயேசு நம்மை நேசிக்கிறாருங்க. யாரு நம்ம நேசிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. என்னை இயேசு நேசிக்கிறார் என்று சந்தோஷப்படுங்க. இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த சிலுவை தியானத்தில் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இயேசுவினுடைய அன்பு. அவர் அன்பினால நம்ம இழுத்துக்கொள்ள பார்க்கிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டீங்களா? ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம மேல அன்புள்ளவராக தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்மை அழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மை அழிப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அழிக்க தெரியாதவரும் கிடையாது. அவருக்கு நம்ம அழிக்கவும் தெரியும். ஆனாலும் நம்ம மேல வச்ச பாசத்தினால நம்மை சிக்ஷித்து நம்மை பரிசுத்தமாக்கவே விரும்புகிறாரே தவிர, சில அடிகள் எல்லாம் நம்ம மேல இருக்கிற அன்பினால தான் அடிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்ல முடியும்னு சொல்லுகிறவங்க? அவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரத்தை உயர்த்தி சொல்றங்க பார்க்கலாம். சொல்றத நல்லா ஊக்கமா சொல்லிருங்க பார்க்கலாம். கையை அசைச்சு அல்லேலூயா, இயேசு நம்ம நேசிக்கிறாரு. பிள்ளைகள் உள்ள பெற்றோர்கள் சொல்லுங்கள், உங்க பிள்ளை தப்பு பண்ணனா பிள்ளைய போட்டு சாத்துன்னு சாத்துறீங்களே, ஏன் போட்டு சாத்துறோம்? இனிவன் வேண்டாம் நான் சாத்துறோம். சில முழிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. திக்குறிச்சிக்காரங்க கொஞ்சம் வேண்டான்னு போட்டு சாத்துவோம். டேய் இனிமேல் எனக்கு தேவையில்லை, நான் போட்டு அடி இல்லை. அடிச்சாலும் என் பிள்ளை மேல ஒரு அன்புனால தான் அடிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, என் கர்த்தராகிய இயேசு யாரை தெரியுமா அடிக்கிறார்? யாரை ரொம்ப நேசிக்கிறார்களோ, யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேல வச்ச அன்பினால தான் நம்மளை அடிக்கிறாருங்க. நம்ம மேல வச்ச கோபத்தினால அல்ல, அவர் என் மேல வச்ச அன்பினால என்னை சிட்சிக்கிறாருங்க. அவர் நம்மளை ரொம்ப கோபமா இருந்தாருன்னா மிதிச்சு தூக்கி வெளியே தள்ளி இருக்கலாம். மிதிச்சு தூக்கி வெளியே தள்ள தெரியாது நான் நினைக்கிறீங்க. மிதிச்சு தூக்கி தள்ளி இருக்கிறாரா யாரையாவது? உடனே பக்கத்துல பாக்குறாங்க, இவ இருக்கிறாளா போயிட்டாளா, இவர் இருக்கிறாரா போயிட்டார். மிதிச்சு தூக்கி அனனியா சப்பீரால எல்லாரும் என்ன பாருங்க,
அனனியா சப்பீரால மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு உங்க சர்ச்சில் எத்தனை ஆத்துமாக்கள் இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தான் நம்ம இருப்போம்? அந்த மாதிரி மட்டும் நடந்துட்டேன்னா இந்தியா மக்கள் தொகையில 1வது இடத்துல வந்திருக்குமா? வந்திருக்காது. நாடு மொத்தம் கல்லறை தோட்டமா தான் இருந்திருக்கும். ஆனாலும் கிருபை உள்ள ஆண்டவர், அவர் சில நேரத்தில் நம்மை அடிப்பதற்கு காரணமே அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அன்பினுடைய உச்சம். எல்லாரையும் அடிக்க மாட்டார். சிலர் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்களுக்கு அடியே கிடைக்காது. அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டோம்னா நான் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை. அவங்க மட்டும் கையை வேர்த்து வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப உசாரத்தை குறிச்சிக்காரங்க, தெளிவா, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பரவாயில்ல, தெளிவின் உச்சகட்டம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பிரசங்கம் தெளிவா உங்களுக்கு புரியுது. கேட்டீங்களா? சிலர் ஆண்டவர் அடிக்கவே மாட்டார். ஆனா எங்களை எல்லாம் போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. சின்ன காரியம் செஞ்சாலும் என்ன அட்டிங்கிறீங்க? மாறான அட்டி. அடிக்க நாங்க எங்க தெரியுமா போவோம்? வேற எங்கேயும் போக மாட்டோம். அப்பா அப்பா அப்பான்னு அவருக்கு காலை தான் பிடிச்சுக்கிட்டு கிடப்போம். ஹல்லேலூயா. அடி வாங்க. ஏன்னா தூரத்துல நிக்கிறவனுக்கு அடி கிடைக்காது, பக்கத்துல நிக்கிறவனுக்கு தான் அடி கிடைக்கும். நான் அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், ஆகையினால் அன்பு நிமித்தம் என்ன அடிக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே அப்பனுடைய அன்பு வெளிப்படுகிறதுங்க. சிலுவை தியான கூட்டத்துல நம்ம பார்த்து கேட்கிறார், பேதுரை பார்த்து கேட்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பான். அவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, இங்க பாருமா, என்ன தெரியுமா கேட்கிறேன்? நான் உன் மேல வச்ச அன்பின் உச்சகட்டத்துல சிலுவையில 2 கள்ளர்கள் மத்தியில என்ன தெரியாதவங்க என்னை ஒரு கள்ளன்னு தான் நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன் மேல வச்ச அன்புனால, மனுக்குலத்தின் மேல வச்ச அன்புனால நான் இவ்வளவு தியாகத்தை செய்கிறேன். நீ என்ன நேசிக்கிறதாக இருந்தால் திரும்ப என்ன ஆணி அடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா? திரும்ப பாவம் செய்து என்ன வேதனைப்படுத்துற கூட்டத்தில் இருக்கிறாயா? அல்லது என் மேல அன்பாவா இருக்கிறாயான்னு சொன்னா, இந்த ஆண்டிலே ஆகிலும் இன்னும் உம்மை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக என் ஜீவகாலமெல்லாம் நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நான் விரும்புகிற வாழ்க்கை வாழுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாயா என்று கேட்கிற அப்பாவுக்கு முன்னால, என்ன அப்பாவுக்கு முன்னால சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தலாமா? உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்டபின் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்டபின் நேசியாமல் இருப்பேனோ. என்ன கவனி?
அதே கால் கைகளில் ஆணிகள் படித்த தழும்புகளோடு கூட இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்திருந்தோம். பேதுரை பார்த்து கேட்ட, அப்பா நம்ம பார்த்தோம், என்னை நேசிக்கிறாயான்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்லுவோம், நாங்க என்னப்பா கஷ்டப்படுறது தெரியுமா, என்ன அடி வாங்கி நிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அடிக்கிறதே நான் தான்ப்பா, உன்னை அடிக்கிறதுனாலே நான் உன்னை நேசிக்கிறேன்னு தான்ப்பா அர்த்தம். என்னுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாகவே உன்னை அடிக்கிறேன், அதற்காகவே உன்னை நான் சிட்சிக்கிறேன். எல்லாரையும் அடிக்கல, எல்லாரையும் மிதிக்கல, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களே அடிக்கிறேன், அவர்களே அடிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயன்னு கேட்ட, நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று துணிச்சலோடு சொல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பவுலை பார்த்து கேட்டா சொல்லுவார், நீர் இயேசுவை நேசிக்கிறீரான்னு கேட்டா ஓட்டன சொல்லுவார். உபத்திரவமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, எது வந்தாலும் இந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாதுங்க. என் பட்டினியை விட என் இயேசுவை நேசிக்கிறேன், என் கொடுத்த ட்ரெஸ்ஸை விட நான் இயேசுவை நேசிக்கிறேன், நிகழ்காலத்தை விட நான் இயேசுவை நேசிக்கிறேன், வருங்காலத்தை விட இயேசுவை நேசிக்கிறேன், வாழ்வோ சாவோ இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறேன். என் தேவன் மேல இருக்கிற அன்பிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, நேசம் மரணத்தை போல வலியது, மரணத்தை போல வலியது. என்னுடைய நண்பன் ஒருவன் என்னோடு கூட கல்லூரியிலே படித்தவன், சில வாரங்களுக்கு முன்பாக எனக்கு தொலைபேசியிலே பேசி எனக்காக ஜெபித்துக்கொள் என்று சொன்னான். அவன் திடீரென பலவீனப்பட்டு 2 கிட்னியும் செயலிழந்து விட்டான். அவனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள், 2 கிட்னியும் செயலிழந்து மரணத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு இப்போ ஒரு கிட்னி தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி சொன்னாலாம், உமக்கு கூட வாழ்ந்து 2 பிள்ளைகளையும் நான் உமக்காக பெற்றிருக்கிறேன், வாழ்ந்தா சேர்ந்து வாழுவோம், செத்தா சேர்ந்து சாகுவோம், என் கிட்னியில ஒன்ன உமக்கு தர்றேன். இன்னைக்கு நான் ஒரு கிட்னி, என் மனைவி ஒரு கிட்னியோடு வாழ்ந்து கொண்டு நான் ஜீவனோடு இருப்பதற்கு நான் கண்ட தெய்வமும் என்னுடைய மனைவியும் தான் காரணம். இதுக்கு பேர் தான் நேசம் என்று சொல்வது, இதுக்கு பேர் தான் பாசம் என்று சொல்வது. ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இவளுக்கு இந்த சகோதரிக்கு கிட்னி எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணும் போது என்ன தெரியுமா கையெழுத்து போட்டுக்கிட்டு எடுப்பாங்க. இந்த ஆபரேஷன் நடக்கிறதான நேரத்தில் ஒருவேளை அதிகப்படியான ரத்தம் போய் எனக்கு ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, இதுக்கு பேர் தாங்க அன்பு, இதுக்கு பேர் தான் அன்பு. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம இயேசுவை நேசிக்கிறத தப்பு கணக்கு போட்டிருக்கிறோம். கொஞ்சம் காசு வந்தாச்சுன்னா நல்லா பாடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயும். இருக்கிற காசும் கொஞ்சம் நஷ்டமாயிட்டுன்னு சொன்னாச்சுன்னா என்ன செஞ்சாரு கேட்டனா, உம்மை நான் கேட்டனா. நான் வாழ்க்கையில ஒரே ஒரு ரட்சகரை கண்டேன், அவர் என்ன தந்தாலும் எனக்கு அவர் தான் ரட்சகர். யோபுவை போல எனக்கு வாழ வச்சாலும் அவர் தான் என் தெய்வம், என் பிள்ளையை எடுத்தாலும் அவர் தான் என் தெய்வம், என் சொத்தை எடுத்தாலும் அவர் தான் தெய்வம், என் தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தாலும் அவர் தான் தெய்வம். நம்ம அது இதே யோபு இன்னைக்கு இருந்திருந்தாருன்னு அவருக்கு கேன்சர் என்று சொல்லி இருக்கலாம். அந்த நோய் வந்தாலும் எனக்கு தெய்வம் தெய்வம் தான், வாழ்ந்தாலும் அவர் தான் என் தெய்வம், மரித்தாலும் அவர் தான் தெய்வம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் தெய்வம், என்னை உயர்த்தினாலும் அவர் தான் தெய்வம். இதைத்தான் உண்மையான தெய்வத்திடத்தில் அன்பு கோருகிறவருடைய அழகு. இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம்.
நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். பாடுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ, நீங்க சொல்லுங்க. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒருவரை கூட நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். நான் பேச வந்த பிரசங்கத்தில் பாதியும் தீரல. என்ன செய்யுது? நேரமாச்சான். சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் 9 மணிக்கு தானே கூட்ட முடியும். பாஸ்டர் சொல்லியாச்சு, அதுவும் தாண்டி போட்டு நல்ல கண்ணை கவனிச்சுக்கிடுங்க. சிலுவை தியான கூட்டத்தில் ஒன்று, இயேசு சிலுவையிலே எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள். எனக்கு பதிலாக அவர், என் மேல இருக்கிற சாபம் அவர் மேல. என்னை யாரும் இதே போல நேசிக்க முடியாது, அவ்வளவா இயேசு என்னை நேசித்தார். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. இதெல்லாம் அவர் எனக்கு சிலுவையில தந்த ஆசீர்வாதம்ங்கிறத உணர்கிறீங்களா? உணர்கிறவங்க அந்த கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன். இதெல்லாம் ஆசீர்வாதம். சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 3ஓட நிப்பாட்டிக்கிடுவோம். இனி அடுத்த பாட்டுக்கு வர. சிலுவையில் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எழுதுறவங்களுக்காக எழுதிக்கிடுங்க. சிலுவையில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். முதல்ல எனக்கு வைத்த ஆசீர்வாதங்கள். 2வது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். 1 4 காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். 1 பிலிப்பியர் 2:8 மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் நின்று எனக்கு தாழ்மை என்கிற பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன பாருங்க, இயேசுடைய 33 வருஷ வாழ்க்கை தாழ்மையிலே தொடங்கி தாழ்மையிலே முடித்தார். ஒரு கிறிஸ்தவர் விசுவாச ஓட்டத்தை தாழ்மையிலே துவங்கினால் தாழ்மையிலே முடிப்பார். தாழ்மையிலே முடிக்கணும். தாழ்மையிலே தொடங்கி பெருமையிலே முடித்தவர்களும் உண்டு, தாழ்மையிலே துவங்கி தாழ்மையிலே முடித்தவர்களும் உண்டு. இயேசுடைய பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் தாழ்த்தினார் என்பதை டக்குன்னு ஓடி சொல்றேன். என்ன கவனிங்க. 1 ABCD வேணாலும் வச்சுக்கிடுங்களேன். பிறப்பில் தாழ்மை. அவர் ராஜ அரண்மனையில பிறந்திருக்கலாம், விரும்பல. ஏழை மனு உருவை எடுத்தவராக பிறந்தார். 12வது வயதில் தாழ்மை. 12வது வயசுல இவர் பேசின பேச்சு எல்லாரையும் அதிர வைத்தது. எந்த அறிவு எங்கே இருந்துதான் வந்தது? 1 கொரிந்தியர்ல இருக்கிறது 10 நினைக்கிறேன், 11 அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் இயேசுவுக்கு அறிவு இருமாப்பை உண்டாக்கவில்லை. அங்கேயும் 12வது வயசிலேயும் தாழ்மையாக தான் இருந்தார். 30வது வயதில் தாழ்மை.
யோவானுடைய கைக்கு கீழே போய் ஞானஸ்நானம் எடுத்தார். நம்மவா இருந்தா, யோவானே நீ எனக்கு, நான் தான் தெய்வகுமாரன், நீ எனக்கு வந்து ஞானஸ்நானம் கொடு என்று சொல்லியிருப்போம். ஆனால் இயேசுவோ 30வது வயதில் யோவானுக்கு கீழே தன்னை விட எல்லாவற்றிலும் அபிஷேகத்திலேயும் அதிகாரத்திலேயும் குறைந்த யோவானுக்கு கைக்கு கீழே போய் ஞானஸ்நானம் எடுத்தார். தெரிந்தெடுத்தலில் தாழ்மையை காட்டினார். 12 பேரை தெரிந்தெடுத்தார். 12 பேரும் கலிலேயர். கலிலேயர் கலிலேயர் அந்த காலத்தில் எல்லாவற்றிலையும் படிப்பறிவில் குறைந்தவர்களாக இருந்தவர்கள் கலிலேயர்கள். அந்த காலத்தில் ஞானத்தை தேடினவர்கள் உண்டு, அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. அற்பமானவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தெரிந்தெடுப்பிலே தாழ்மையை காட்டினார். ஊழியத்தில் தாழ்மையை காட்டினார். ஊழியத்தில் அற்புதங்கள், பயங்கரமான கிரியைகளை சொல்லிவிட்டு செஞ்சார். யாரிடத்திலே சொல்லாதீங்க, ஆசாரியனிடத்துல போய் காட்டுங்கன்னு சொன்னார். 38 வருஷம் படுக்கையில் கிடந்தவன் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அங்கேதான் கிடந்தான். ஆனால் அவனையும் ஆண்டவர் சுகமாக்கி சொன்னார், நீ எழுந்து போய்விடு, எந்த மேட்டிமையும் இல்லை. பேசாம அவனு பேரு கூட கேட்கல. பிறகு எங்கேயோ தேவாலயத்தில் வைத்து கண்டு சொன்னார், இனிக்கு பாவம் செய்யாதே. ஊழியத்தில் தாழ்மையை காட்டினார். தன்னுடைய பவனியில் தாழ்மை. எத்தனையோ மிருகங்கள் இருந்ததான நேரத்தில் கழுதை குட்டியின் மேல பவனி வந்து பவனிலே தாழ்த்தினார். மரணத்திலே இப்பொழுது தாழ்த்தினார். சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று இருக்கிறது. என் அன்பு சபையே, சிலுவை தியான கூட்டத்தில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தில் ஒன்று, நாமும் தாழ்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு என்னை எவ்வளவாய் உயர்த்தினாலும் நான் தாழ்மையாக இருக்கவே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்பா ஒரு கை தட்டி ஒரு ஆமேன் என்று சொல்லிருக்க பார்க்கலாம். கையை தட்டி ஆமேன். எவ்வளவுதான் அப்பா என்ன உயர்த்தினாலும் நான் தாழ்மையாகவே இருந்து தாழ்மையாகவே இருக்க உதவி செய்வாராக. நல்ல ஒரு உதாரணம் தாவீது. ராஜாவுக்கு மருமகன் ஆவதற்கு எம்மாத்திரம் என்று ஆரம்பத்திலே சொன்னார். கடைசியில சொன்னார், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி முடித்தார். ஆனால் சவுலோ அவனும் சொன்னான், பென்யமீன் கோத்திரத்தில் நான் சிறியவன் என்று தான் தொடங்கினான். ஆனால் சாமுவேல் இல்லாவிட்டாலும் எனக்கு பலி செலுத்த முடியும் என்று மேட்டிமையிலே விழுந்து விட்டான். ஓட்டம் பாதியிலே முடிந்து விட்டது. தாழ்மையிலே துவங்கி பெருமையிலே முடித்தவன் சவுல். சவுலை சாமுவேல் எச்சரித்ததான நேரத்தில் அவருடைய சால்வையை பிடித்து இழுத்து விடுவான். இழுத்து விட்டு ஜனம் என்னை விட்டு போயிடுவே என்று பயப்படுறேன்னு சொல்லுவான். ஆனால் அதே தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறதான நேரத்தில் என்னை விட்டு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, தெய்வ சமூகம் என்னை விட்டு போயிடக்கூடாது, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கன்னு கதறுவார். சவுல் ஜனத்துக்கு முன்பாக நிற்பதற்கு அவன் துணிவான். ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக நிற்பதற்கு துணிவார் தாவீது. ஆகையினால் தாவீதுக்கு அருளினான நிச்சய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை சவுலுக்கு அல்ல, தாழ்த்துகிற தாவீதுக்கு தான் கிருபை. தாவீதுக்கு அருளின நிச்சய கிருபை என்று ஏசாயா சொல்லுகிறார். என்னையா நிச்சய கிருபை? சவுலுக்கு தானே நிச்சய கிருபை. இந்த கிருபையை பெறணும்னா ஒரே வழிதான், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். வேற யாருக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். நானும் என்னை பெருமையில முடிச்சிருவேன், இல்லை இல்லை. இந்த காலத்திலையும் நமக்கு தாழ்மையில ஓட்டத்தை முடிக்க முடியும். நமக்கு ஓட்டத்தை தாழ்மையில முடிக்க முடியும். ராஜாவாகி இருந்த தாவீது நமக்கு ஒரு நிழலாக இருக்கிற. எத்தனை பேர் விரும்புகிறீங்க சிலுவையில நிற்கிற அப்பனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் சாகிறதற்கு அவரை போலவே தாழ்மையோட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கைகளை அர்ப்பணித்தவாறு உயர்த்தலாமா? 2 கைகள் அப்படியே உயர்த்தி ஒரு ஜெபமாக, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில்
சோராது ஓடிடுவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. நீங்க பாடுங்க சத்தம் உயர்த்தி. ஓட்டத்தை ஜெயமுடன் எல்லாரும் பாடுங்க, தெரிஞ்ச வரிதானே, சத்தம் உயர்த்தி. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இரண்டாவது பாடம், மரணத்துக்கு முன்பாக எல்லாரையும் மன்னித்து விட வேண்டும் என்கிற பாடம். சிலுவையிலே இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:43, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சாக போகிறார். மரணத்துக்கு முன்பாக அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னிப்பாராக, மன்னிக்க உதவி செய்வாராக. எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் எங்க பாருங்க, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். பின்னிட்டு பார்க்கிறீர்கள், என்ன சொன்னா எங்களுக்கு என்ன, நாங்க தான் லோத்துக்கு அக்காச்சே அப்படி என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கவனிங்க. இரண்டாவது, மரிப்பதற்கு முன்பாக எல்லாரையும் மன்னித்து விட வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு இப்ப சிலுவையில் நிற்கிறார். அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்திலே ஆவியை நான் ஒப்பு கொடுத்துருவேன்னு தெரியும். ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக எல்லாரையும் காரி துப்புனவங்க, சிலுவையில மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, காட்டி கொடுத்தவங்க, நிந்திச்சவங்க, அவமானப்படுத்துறவங்க, அத்தனை பேரை மன்னித்து விட்டு எல்லாரும் என்ன கவனிங்க. நம்ம என்னைக்கு, நமக்கு என்னைக்கு மரணம் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் என்று மரிப்போம்? யோசித்து பார்க்கறாங்க. இன்னைக்கே போகணுமான்னு, இன்னைக்கல்ல என்னைக்கோ போய்தான் ஆகணும். போறதுக்கு முன்னால எல்லாரையும் மன்னிச்சுட்டு தானே போவீங்க. பாட்டியாய் எப்படி போறதுக்கு முன்னால எல்லாரையும் மன்னிச்சுட்டு தானே போனோம். நம்ம ஏற்கனவே 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், என்னன்னு, செத்தா கூட என் வீட்டு வாசல்ல வந்துடக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி வந்துட்டா எழும்பியாவது ஒரு அடி கொடுக்கணும் இல்லையா பாட்டி? இவங்களாக்கன்னு சொல்றது, என் இயேசு ராஜா வருவார், வருவாரு, நானும் சேர்ந்து போவேன். போவீங்க போவீங்க, நல்லா போவீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யாரையும் மன்னிக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் என்ன நினைச்சிருக்கோம், ரட்சிக்கப்பட்டாச்சா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசனம் எடுத்தாச்சா ஞானசனம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சா அபிஷேகம் பெற்றாச்சு. இவ்வளவுதான் பரலோகத்துக்கு போறதுக்குள்ள குவாலிட்டின்னு நினைச்சிருக்கிறோம். இவ்வளவும் விசா, அடுத்த டிக்கெட் வேணுமே. விசா வந்த உடனே வெளிநாட்டு போயிடலாமா? விசாயம் வேணும், டிக்கெட்டும் வேணும். டிக்கெட் வேணுமா? இனி
மரிப்பதற்கு முன்பாக எல்லாரையும் மன்னிச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுவார்கள், ஆனா சொல்லுவார்கள் அவ வந்தா நான் வரமாட்டேன். ரொம்ப நல்லது, அந்த பொருத்தனையில உறுதியா இருக்கணும். ஆமா, ஏனென்றால் அவர் வார ராஜ்யத்துக்கு நானும் வரமாட்டேன்னா அதுக்கு அர்த்தம் எல்லாரிடத்திலையும் குறை உண்டுங்க. எல்லாரிடத்திலையும் குறை உண்டு. குறை இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் இப்போ யோசிக்கிறாங்க, கை உயர்த்தணுமா வேண்டாமா, என்னமோ ஒரு ஆப்பு ரெடி ஆகி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி. தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் எடுத்தது மாதிரி தெரியல, அல்லேலியா பார்த்தா எடுத்தவங்க ஒரு எடுத்தது மாதிரி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஏறக்குறைய நிறைய பேர் சொன்னீங்க, ஒரு 90% சொன்னீங்க. எடுத்த பிறகு ஒரு தப்பும் செய்யலன்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லி காட்டுங்க பாக்கிட்டு. உங்கள் தலை கவிழ்வது ஏனோ, அப்ப நம்மகிட்ட நிறைய உண்டு இல்லையா? யாராவது கையை உயர்த்தி இருக்கணும். நான் 4 கேள்வி கேட்பேன். 4 கேள்வி என்ன தெரியுமா? 4 கேள்வி. 1வது கேள்வி கேட்பேன், உன் கண்ணை இடரல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடுன்னு கட்டளை இருக்கிறது. உங்க கண்ணை இடரல் உண்டாக்கவில்லையா? கண்ணை பிடுங்கி போட்டீர்களா? கண்ணு இடரல் உண்டாக்கி இருக்கா? போத்தீஸுக்கு முன்னால போனா தெரியும் இடரல் உண்டாக்குதா இல்லையான்னு. உடனே கண்ணை பிடுங்கி போட்டுட்டா வந்தோம். கை இடரல் உண்டாக்குனா கையை வெட்டி போடுன்னு தெரியும். நம்ம கை இடரல் உண்டாக்கின்னு வேற யாரும் சொல்ல வேண்டாம், நம்ம மொபைல் போனே சாட்சி சொல்லும் நியாய தீர்ப்பின் நாளில். அதுக்கு என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நம்மவே இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம பண்ணின தப்பெல்லாம் வெளியில சொல்லாம நான் சொல்லுகிறோம், நான் நீதிமான், வாங்க நீதிமான். எல்லாரிடத்திலையும் குறை உண்டு. ஆனா சாகிறதுக்கு முன்னால மன்னிச்சிடணும். ஒருத்தன் வந்து கேட்டான், ஒரு பாஸ்டர் வந்து கேட்டான், ஐயா நான் என்னைக்கு ரட்சிக்கப்படணும்? அவர் மெதுவா சொன்னாரு, சாகிறதுக்கு முந்தின நாள் ரட்சிக்கப்படனேன் நான். இவனுக்கு பயங்கர சந்தோஷம், சாகிறதுக்கு முன்னால் ரட்சிக்கப்படணும். அடுத்த கேள்வி கேட்டான், அப்ப நான் என்னை சாவுவேன்? அவர் சொன்னார், நாளைக்கு செத்தாலும் செத்துறோம், இன்னைக்கு ரட்சிக்கப்படணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப சாகருக்கு முன்னால தானே எல்லாரையும் மன்னிக்கணும். அப்ப நீங்களும் என்ன பார்த்து கேளுங்க, நான் என்ன சாகுவேன்? ஆன்சர் கிடைத்ததற்காக நன்றி. சரிதானா இல்லையா? தாமதித்திராதீங்க. வேதனையோட நம்ம சொல்ல, அந்த வேதனை எல்லாம் கொஞ்சம் ஆறட்டு, அதுக்கப்புறம் மன்னிக்கலாம். வேதனையோடு கூட இயேசு மன்னித்தார். வேதனையோடு கூட அத்தனை பேரை மன்னித்தார். அவரை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதாக்கும். மரிப்பதற்கு முன்பாக மன்னித்து விடுங்கள். வேதனை ஆறின பிறகல்ல, வேதனையோடு கூட மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, அவ்வளவு மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராக இருந்ததுனால எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்து வானோர் பூலோர் பூதலத்தோர் அத்தனை பேர்களும் முழங்கால் மடக்குகிற ஒரு பேரை அவருக்கு கொடுத்ததுனால மன்னிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற அப்பாவுக்கு ஒரு நல்ல கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 4 காரியம்னு சொன்னேன். நேரம் என்னன்னால இன்னும் 1 மட்டும் சொல்லி முடிச்சு. சிலுவையில இயேசு 4வதாக என்ன சொன்னாரு? அங்க பார்க்கண்டா, இங்க பாருங்க, எண்ணி எண்ணி பாருங்கள். இப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னி, இன்றைக்கு என்னுடனே கூட பரலதேசியில் இருப்பாய். அதுவும் தான் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி. என் தேவனே என் தேவனே. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், 33.5 வருஷம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்.
ஒரு நாள் கூட பிதாவோடு கூட உள்ள உறவிலே இவர் தூரமாக இருந்தது உணரவே இல்லை. இப்போ ஒரு அந்த நான் சிலுவையில தொங்கினாலும் பரவாயில்ல, அந்த உறவுல கரெக்டா இருக்கணும்னு இயேசு நினைக்கிறார். இப்ப சிலுவையில சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான அந்த நேரத்தில் கைவிடப்படுதலை உணர்கிறார். அந்த நேரத்தில் கேட்கிறார், ஏலோ ஏலோ இல்லாம சபக்தான், என் தேவனே தேவன் ஏன் என்னை கைவிட்டு. நான் சிலுவையில தொங்குறதுக்கு ஆயத்தம், சிலுவையில வேதனை சகிப்பதற்கு ஆயத்தம். இந்த நேரத்திலையும் நீங்க மட்டும் என்னை கைவிட்டுற கூடாது, உங்க பிரசன்னத்திலே நான் சிலுவையில நிற்க விரும்புகிறேன். என்ன வேதனையில நிற்பதற்கு ஆயத்தம், ஆனா நீர் இல்லாம எந்த இடத்துல நான் நிற்க ஆயத்தமாக இல்லை. மரணம் வரைக்கும் தேவ பிரசன்னத்திலே வாழ விரும்பினார் இயேசு. அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் நினைச்சது ஒருவேளை நடக்காம இருக்கலாம், நான் விரும்பாத பாதையில ஒருவேளை தெய்வம் என்னை நடத்தலாம். எங்க கர்த்தர் என்னை நடத்தினாலும் நான் தேவ பிரசன்னத்திலே வாழ விரும்புகிறேன் என்கிற ஏக்கம் நமக்குள்ள உண்டாவதாக. என் பூர்வ பிதாக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, கேட்டீங்களா? காலில் போட நல்ல செருப்பு கிடையாது, உடுத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ் போனா நல்ல ட்ரெஸ் கிடையாது, பிரயாணம் பண்ணுவதற்கு வண்டி கிடையாது. வண்டி பஸ்ஸில் ஏறி போய் ஊழியம் செய்கிறதுக்கு பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு கிடையாது. இவன் ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவங்க என்ன தெரியுமா பாட்டு பாட்டுனாங்க? உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். என்ன தெரியுமா? எனக்கு ஒரு ஜோடி ட்ரெஸ் கூட தாங்க, நல்ல எனக்கு ஒரு செருப்பாவது தந்திருக்க, எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா இன்னும் நல்லா ஊழியம் இல்லப்பா. இது ஒண்ணும் இல்லைனாலும் நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு காசு இல்லைனாலும் ஊழியம் செய்யறாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நான் கேட்கிறேன், நமக்கு ரெண்டு பேருக்குள்ள இடையில பிரிவு என்பதே வந்துடக்கூடாதப்பா. நாங்க சாகிற வரைக்கும் வெறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காகவே வாழ்ந்து கர்த்தருக்கு உள்ளேயே வாழ்ந்து அங்க பிரசன்னத்திலேயே வாழ்ந்து அப்படியே அந்த பிரசன்னத்திலே வந்து இளைப்பாறி விடணும் ஆண்டவரே. அதுதான் இயேசு சிலுவையில எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இன்னைக்கு பல நேரத்துல நம்ம நினைக்கிறோம், சர்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் ஆண்டவர் இருப்பாரு, வெளியே போன ஆண்டவர் இருக்க மாட்டார். இல்லைங்க, நம்ம தான் இன்னைக்கு தேவனுடைய ஆலயம், நம்ம தான் இன்னைக்கு அவருடைய சரீரத்துடைய அங்கங்கள், அவயவங்கள். நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறாருங்க, நம்மோடு கூட உலாவ விரும்புகிறாருங்க, நம்மோடு கூட அசைவாட விரும்புகிறாருங்க. அவரோடு கூட பேச நானும் விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? நான் அவரோடுக்குள்ள வாழ விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை உயர்த்தி கம்பீரமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஒரு பாக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையில எழுப்புறது நான் நித்திரை பண்ணினால் கூட என் இருதயம் உம்மோடு கூட கனெக்ட் ஆகவே இருக்கணும்ப்பா. நான் உம்மோடு, நீர் என்னோடு பேசுகிற தொடர்புல என்ன பிடிச்சு வேணா சிறுவேல வேணாலும் அடிக்கட்டும், ஆனால் அந்த தொடர்பு மட்டும் மாறிடக்கூடாது ஆண்டவரே. நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு கூட உறவில சரியா இருக்கணும் ஆண்டவரே. அதுல இயேசு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதுதான் அவர் சிலுவையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னம் எனக்கு தேவைன்னு சொல்லுகிறவங்க எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு ஜெபமாக கேளுங்க.
உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. இப்ப சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை. ரெண்டு கைகளை உயர்த்தி உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை. கடைசியா கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஆராரா அப்படியே ஆக கடவுள். சிலுவை தியான கூட்டத்தில் இயேசு காட்டின மாதிரி, இயேசு கற்றுக் கொடுத்த பாடங்கள், இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எங்க வாழ்க்கையில வந்து இறங்கட்டுமே.